இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு செய்ததில் ஒரு மாபெரும் ஊழலை செஞ்சுருக்கக்கூடிய மாங்கா அன்புமணி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தொழிலதிபர்களை மிரட்டி ஒரு வார்டு மெம்பர் கூட கிடையாது, அப்படி இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இன்றைக்கி எத்தனாயிரம் கோடி ரூபாயை ஊழல் செஞ்சு பல்வேறு இடங்களில் நிலத்தையும் கட்டிடத்தையும் வாங்கி போட்டிருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவனும் மேடையில் இருக்கிறான். கொடநாடு கொலை வழக்கு, அரசு ஒப்பந்தங்களை சம்பந்திட்ட கொடுத்து அதன் மூலமாக பல்லாயிரம் கோடிக்கணக்கான ஊழலை செஞ்ச எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏரிகளை எல்லாம் சுற்றி வளைச்சு மருத்துவத்தையும் கல்வியையும் வியாபார பொருளாக்கி இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஊழல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பச்சைமுத்து, இந்த மாதிரி கூட்டங்களை எல்லாத்தையும் மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்யக்கூடிய கட்சி. அது மட்டுமல்ல, இன்னொரு குற்றச்சாட்டு செய்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்னும் பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கு. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் பணத்தினுடைய ஏடிஎம் கார்டு ஒரு குடும்பத்தோட கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கைகளில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு நாம் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? முதல் விஷயம், 2019 2024 வரையிலும் மோடியும் மோடியினுடைய கட்சியும் மக்கள் பணத்தை ஆட்டையை போடுறதுக்குன்னே ஒரு மிகப்பெரிய அளவில் ஊழல் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு அதிரடி தீர்ப்பை அறிவித்தார்கள் இல்லையா? எலக்ட்ரால் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக எந்த பெரும் கார்ப்பரேட்டுகளோ எவன் வேணுமானாலும் பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதன் மூலமாக மோடி ஊழல் செஞ்ச பணம் மட்டுமே 8250 கோடி ரூபாய். கடைசியில் மோடியினுடைய தலையிலேயே சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கொட்டு கொட்டுச்சுது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஊழலை செஞ்சுருக்கிறியே, உனக்கு வெட்கமாக இல்லையா? இதுக்காகத்தான் நீ இதை கொண்டு வந்தியா? பிறகு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்படி மிகப்பெரிய அளவில் மக்கள் வரி பணம் கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்காம பிஜேபிக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக நீ எங்களுக்கு கொடுத்தா உனக்கு அரசு கான்ட்ராக்ட், உனக்கு பல்வேறு சலுகைகள்னு வாரி வழங்கி இருக்கிறது எல்லாமே அம்பலமாச்சு. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கக்கூடிய மோடி தமிழ்நாட்டில் நின்றுட்டு ஊழல் வகுப்பு எடுத்தால் அது நாரி போகாது, நாரித்தான் போகும். சரி, இது ஒரு சாம்பிள் தான். அடுத்தது சில மிக முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். ரஃபேல் கோப்புகள், ஐயையோ இந்திய பாதுகாப்புக்கு அது பிரச்சனை வந்துடும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு பல்ட்டி அடித்தது நமக்கு ஞாபகம் இருக்குது. பிஎம் கேர்னு ஒன்று. எப்போ அதில் மக்கள் பணம் தானே வருது. உன் குடும்ப சொத்துன்னா பிரச்சனை இல்லை, உன் வீட்டுக்காரங்க சொத்துன்னா பிரச்சனை இல்லை, மக்கள் பணத்தை நீ அதில் கொண்டு போட போகிற, அதை கணக்கு காட்டப்பா அப்படின்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது யார்? வியாபம் ஊழல். எத்தனை பேர் கொத்து கொத்தா செத்தான்? ஒரு பட்டியல் போட முடியும். ஊழல் இல்லாத ஒரு நாள் உண்டா மோடி ஆட்சியில்? ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் அரசு கான்ட்ராக்டில் பிஜேபி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊழலில் மன உளைச்சலில் மோடிக்கு கடிதம் எழுதி வைத்து விட்டு தற்கொலை செய்த சம்பவம் கூட இந்தியாவில் நடந்திருக்கு. இதெல்லாம் மோடிக்கு தெரியா? ஊழலின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய பாஜக மோடி தமிழ்நாட்டில் நின்றுட்டு ஊழல், ஏடிஎம் கார்டு இப்படியெல்லாம் சொன்னால் ஏதாவது சிறு பயனாவது இருக்குமா? சிறு பயன் இருக்குமா? இருக்காது. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். டெக்னிக்கலாக நீ செஞ்ச நான் செஞ்சேன்னு சொல்கிறத விட ஒரே ஒரு கேள்வி நான் மோடியை பார்த்து கேட்குறேன். 56 இன்ச்சு விஸ்வகுரு, உக்ரைன் போரை நிறுத்துகிற ஆள், இதோ கேஸ் சிலிண்டர் இல்லாமல் வாயரை வைத்து அடிச்சிட்ருக்குறோம், இப்படி இதெல்லாம் சரி பண்ணிடுவார் அப்படின்னு இன்னமும் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரன். இப்போ நான் மோடிகிட்ட கேட்குறேன், 11 வருஷமாக நீங்கள் தானே சார் ஆட்சியில் இருக்கிறீங்க, உங்கள் கையில் தான் சிபிஐ இருக்குது, உங்கள் கையில் தான் இடி இருக்குது, உங்கள் கையில் இல்லாத அமைப்புகளா? எல்லா அமைப்புகளையும் நீங்கள் விலைக்கு வாங்கிட்டீங்க. ஆனால் இந்த நொடி வரையிலும் திமுக மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஒருத்தர சிறையில் தள்ளன அப்படின்னு மட்டும் காட்டுங்க. நீங்கள் சொல்லுங்கப்பா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்படி எதுவும் இல்லை இல்லையா? வழக்குகள் தொடுத்துருக்கிறீங்க, அதை அவங்க பார்த்துப்பாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அது தண்டனை இருக்கோ அது என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் நின்றுட்டு ஊழலுடைய மொத்த வடிவமாக இருக்கக்கூடிய மோடி, ஊழலுடைய மொத்தமாக வடிவமாக இருக்கக்கூடிய பாஜக, ஊழலுடைய மொத்தமாக வடிவமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கூட்டணியை சார்ந்தவர்களெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு
ஊழல் கட்சி திமுக அந்த கட்சின்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு உடனே ஞாபகம் வரும். ஒத்த ஓட்டு பாஜக அப்படிங்கிறத 0 ஓட்டு பாஜகவாக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத ஒன்று. அந்த பதட்டத்தில் தான் நீங்கள் பேசுகிறீங்க, எங்களுக்கு புரியுது உங்களுக்கு பதட்டம். சரி, அடுத்ததாக நீங்கள் சொல்கிறது என்னென்னமா, ஒரு பிரதமர் பேசும்போது பொறுப்பாக பேசணும். என்ன பேசுகிறார் அப்படின்னா, திமுக காட்டுறேன் 8 வயசு குழந்தைய கூட விடமாட்டான் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, எப்ஸ்டைன் ஃபைலில் உங்கள் பேர் இருக்குது. எப்ஸ்டைன் யார் சொல்லணுமா? ஆர்எஸ்எஸ்காரனுக்கு தெரியும், நல்லா தெரியும். அவன் இந்த செய்தியெல்லாம் ரொம்ப உட்காந்து பார்ப்பான், இந்த வீடியோலாம் நல்லா பார்ப்பான், உட்காந்து பார்ப்பான். அவனுக்கு நல்லா தெரியும் அந்த எப்ஸ்டைன் ஃபைலில் உங்கள் பேர் இருக்குது. இன்றைக்கி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், என்ன, உங்களுடைய அரசியல் வாழ்க்கையே நான் நினச்சா முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு மிரட்டி இருக்கார் உங்களை. நீங்கள் அது தொடர்பாக ஒரு வார்த்தை கூட பேசலை. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க. சரி, இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டு வாசலில் எத்தனை பிள்ளைகள், எத்தனை பெண் பிள்ளைகள் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக காரனால் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது, பாலியல் சுரண்டல் இருக்குது, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு எத்தனை நாள் காட்டு கத்தல் கத்திட்டு இருந்தாங்க, கதறிட்டு இருந்தாங்க, அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் என்றைக்காவது நீங்கள் கண்டுக்கிறீங்களா? ஒரு வாட்டி அவங்கள உட்கார வச்சு பேசியிருக்கிறீங்களா நீங்கள்? சரி, நான் கேட்குறேன், இந்தியாவிலே அதிகமான அரசியல் கட்சிகள்லேயே அதிகமான போக்சோ வழக்கில் சிக்கியிருக்கிறவன் எந்த கட்சியை சார்ந்தவன்? மோடிக்கு தெரியும் தானே? மோடிக்கு தெரியாதா? பிஜேபி கட்சிக்காரன் தான். குல்தீப் செங்காரை நம்ம மறந்துடுவோமா? மறந்துட மாட்டோம். அவனுக்கு பிணை கொடுப்பதற்கு தயாரான கட்சி இல்லையா? பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய கட்சி. தமிழ்நாட்டில் மோடி அவர்களே, உங்களுடைய கட்சி என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்கள் பாலியல் ஜல்சா கட்சி என்று சொல்வார்கள். அங்கே வந்து நின்றுட்டு திமுக காரன் அப்படி இப்படின்னுலாம் சொல்கிறது வந்துட்டு ஒரு பொறுப்புள்ள ஒரு பிரதமருக்கு இதெல்லாம் அழகா? நீங்கள் சொல்லுங்கள், ஏன் குஜராத்தை விட தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது? ஏன் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு அளவுக்கு வரணும்னா இன்னும் ஒரு 200 வருஷம் ஆகும்? எப்படி இந்த வளர்ச்சி சாத்தியமானது? இந்த மாடலை நம்ம பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தால் ஓகே. சரி, அது கூட வேண்டாம், உங்களுக்கு மனம் வராது இல்லையா? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதாவது சொல்லலாம் இல்லையா? அதெல்லாம் சொல்லியிருந்தால் கேட்பதற்கு ஒரு சரி, 11 வருஷமாக இந்த மனுஷன் பிரதமராக இருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரப்பா அப்படின்னாவது தமிழ்நாடு. ஆனால் எதுவும் கொடுக்கல, இருக்கிறத பறிக்கிறீங்க, தமிழ் மொழியை சிதைக்க முயற்சி பண்ணுறீங்க, தமிழ் மண்ணை எப்படியாவது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எப்படியாவது ஊடுருவ வைக்கணுங்கிற பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க. அதற்கெல்லாம் இன்னைக்கு வந்து சாவுமணி அடித்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். அதனால தான் என்னென்னா பயப்படுறீங்க, பதட்டத்தில் நீங்கள் இது இல்லாமல் பேசுகிறீங்க. இன்னொன்று வேடிக்கை, எனக்கெல்லாம் நேற்றுக்கு பார்க்கும்போது இந்த தினகரெல்லாம் பேசுனதை பார்த்தேன் நான். எடப்பாடி என்ன முந்தா நாள் வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த தினகரன் அவன் பேசுகிறான், என்ன பேசுகிறான் அப்படின்னா, என்ன பச்சை தமிழர், ஐயோ உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த விஷயம் இருக்கே, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வரும். மாங்காய் அன்புமணி வரான். மாங்காய் அன்புமணி வந்து என்ன பேசுகிறான், ஐயோ இங்கே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்குடே, போதைப்பொருள் வர்றதே குஜராத் போர்ட்டில் இருந்து, டெல்லி தான் இதனுடைய ஹப் அப்படின்லாம் செய்திகள் வந்துட்டுருக்கா. எல்லாமே வந்துட்டுருக்கு, உனக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ படிக்கிற பழக்கம் இல்லை உனக்கு எழுதி கொடுக்குறவன்ட்டாவது ஒழுங்காக எழுதி கொடுக்க சொல்லு. தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறுகிறது அல்லது மாறி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா அது எங்கே இருந்து வருது, எப்படி புழங்குது? இப்போ இந்தியாவுக்குள்ளே இந்த பொருள் வந்தாகணும் இல்லையா? இந்தியா என்ன போதைப் பொருட்கள் வந்து பயிரிடலாமா, போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யலாமா, அதற்கு அனுமதி? குஜராத்லையும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக மாநிலங்களையும் போதைப்பொருள் உருவாக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் அழிப்பு அப்படிங்கிற செய்தியை பார்த்துருக்கியா நீ? ஏன் மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் புழக்கம் அதிகமாக இருக்குது? இதெல்லாம் நீ கேள்வி கேட்கணும், இதெல்லாம் கேள்வி கேட்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதையெல்லாம் கேட்காம போதைப்பொருள் நடமாட்டம் இருக்குன்னுலாம் ஏதோ வந்த பாட்டுக்கெல்லாம் பேசியிருந்தா, மாங்காய் அன்புமணி, உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன்னுடைய நிலைமை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ திரும்பவும் அழ வேண்டி வரும். இப்போ தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க, எலெக்ஷன் டேட்டு அறிவித்து தேர்தல் நடந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்குள்ள வழக்கமாக நீ அழுவ இல்லையா? விரக்தியினுடைய உச்சத்தில் போகும்போது நீயும் சரி உன்னுடைய கூட்டணி தலைவர்களும் அழுது புலம்புறதெல்லாம் நாங்கள் பல முறை பார்த்துட்டோம். அதுலேயும் உன்னுடைய தலைவர்னு இன்றைக்கி சொல்கிற இல்லையா? உன்னுடைய தலைவர் வந்து ஒரு காலத்தில் ராமதாஸாக இருந்தார், இன்றைக்கி அவருடைய நிலைமை என்னங்கிறது தெரியும், அது வேற. இப்போ உன்னுடைய தலைவர் மோடியும் அழுகிறதுல வல்லவர், நடிக்கிறதுல வல்லவர். இதையெல்லாம் நாங்கள் பார்க்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில். சரியா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.